ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் bless யூ. கர்த்தரோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். சரிங்களா? நம்ம பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணது எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காஸ்பல் ஆஃப் மார்க் ஞாபகம் இருக்கா? காஸ்பல் ஆஃப் மார்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதில் நீங்கள் மார்க் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அருமையான சத்தியங்கள். மேபி நான் முன்கூட்டியே நான் பலமுறை சர்ச்சில் செய்திகளில் நிச்சயம் நான் பேசியிருக்கேன். அதை பற்றி நான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா சந்தோஷம். பட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? மார்க் சாப்டர் 2ல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு 4 சம்பவங்கள், ஒரு 3-4 சம்பவங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு மார்க் 2ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து பார்ப்போமா? சில நாட்களுக்கு பின்பு, கவனிங்க, இதுதான் நான் லாஸ்ட் டைம் உங்களோட பேசிக்கிட்டு இருந்தது. சில நாட்களுக்கு பின்பு, எத்தனை நாளைக்கு பின்னாடின்னு தெரியாது, எத்தனை நாள் கழித்து எங்க போறாருன்னு தெரியாது. எந்த சுவிசேஷ புஸ்தகத்தை பைபிள்ல பார்த்தாலும் கூட அந்த இயேசு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும், ஈச் அண்ட் எவ்ரி டே எங்க போனாரு, யாரை பார்த்தாரு, என்ன பண்ணாரு, ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட், ஒவ்வொரு நொடிகளிலும் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய மார்க் எழுதின சுவிசேஷம் பார்க்கும்போது, மார்க் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒரு சீஷன் கிடையாது. இயேசுடைய 12 சீஷர்கள் நல்ல ஒருத்தராகிய பேதுருவோடு கூடவே ஃபுல் டைமாக மார்க் இருந்தார். பேதுரு போதித்த இயேசு கிறிஸ்து யாருன்றதை கண்டறிந்து, இன்னும் சொல்லப்போனால் பேதுருவே எழுதியிருந்து அப்படி இருந்திருக்கும். மேபி இப்படி கூட சொல்லலாமே. பேதுரு வந்துட்டு நிருபங்கள் எழுதியிருக்காரு. 1 பேதுரு 2 நிருபங்கள் எழுதியிருக்காரு. ஏன் பேதுரு ஒரு சுவிசேஷம் எழுதலை? பேதுருவின் சுவிசேஷம் அப்படின்னு அவரே ஒரு சுவிசேஷம் எழுதியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னா, பெட்டராக இருந்திருக்கும். அதான் மார்க் எழுதிட்டார்ல. பேதுருவோடவே கூடவே இருந்து மார்க் ஃபுல்லாக எழுதிட்டார்ல. ஸோ அது கிட்டத்தட்ட பேதுரு எழுதுன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எழுதுனது மார்க்கு. அப்போது இயேசுனா யாருன்னு சொல்லி இவங்க மக்களுக்கு என்ன சொல்லணும், ரீச் பண்ணணும், சத்தியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ரீச் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்களோ, அந்த பிளானின் அடிப்படையில் தெளிவாகவே எழுதிட்டாங்க. பர்ஃபெக்டாக எழுதிட்டாங்க, தெளிவாகவே எழுதிட்டாங்க. அவ்வளோதான் மேட்ரு ஃபுல்லாகவே. ஸோ சில நாட்களுக்கு பின்பு அப்படின்றப்போ எத்தனை நாளைக்கு பின்னாடிலாம் தெரியாது. மெயினான கண்டென்ட், மெயினான சம்பவங்கள், அவங்க ஞாபகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லி ஆகணும். இது எல்லாமே ஆதாரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லூக்கில் பார்த்த ஞாபகம் இருக்கா? லூக்காவில் தெயோப்பிலுவிற்கு என்னெல்லாம் மெயினான இன்சிடென்ட் சம்பவங்கள் வேணுமோ அது எல்லாத்தையுமே சார்ட் டவுன் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டு சம்பவங்களாக ஃபுல்லாக அப்படியே எழுதி அப்போஸ்தல நடவடிக்கைகளும் லூக்கா சுவிசேஷ புஸ்தகமும் லூக்கா எழுதினார்ல, அதே போல தான் வந்துட்டு மார்க்லேயும் வாசிக்க போகிறோம். அப்போ சில இடங்கள் இந்த மாதிரிலாம் சில நாட்களுக்கு பின்பு நம்ம ஒன்று எத்தனை நாட்களுக்கு பின்பு அப்படின்னு ஆராய்ச்சியில் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. சரியா? அது அந்த டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்போ வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பாக நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க பார்க்கும்போது மார்க் அழகாக ஒரு சம்பவத்தை இங்க மென்ஷன் பண்றார், கோட் பண்றார். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அப்பியர் ஆகிறாரு. அங்கே போதிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பேசுறதை கேட்டு மக்கள் கடகடன்னு கூட ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருந்த அந்த வீடே, அந்த ஏரியாவே ஃபுல் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போய் இயேசுவை மீட் பண்ணுற அளவுக்கு முடியல.
அப்போ மறுபடியும் இயேசு எங்க இருப்பாரு, எங்க போய் அவர மீட் பண்றதுன்னு தெரியாம, இந்த சான்ஸ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன் அப்படின்னா பாராலிட்டிக் மேன். பேரலைஸ் ஆனவன். கை, கால் வராதவன். அவன வந்துட்டு கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. அவன கட்டிலோட பெட்டோட தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. கிட்ட வந்து பார்த்தா, எப்படி இயேசுட்ட கொண்டு போறதுன்னே தெரியல. யாரும் வழி விடுற மாரி ஐடியாவே தெரியல. என்ன பண்ணாய்ங்கன்னு தெரியல. யார் வீடோ, என்ன வீடோ, இவனுங்க பாட்டுக்கு மேல ஏறுறானுங்க. கூரைய பெருசாயிங்க. இயேசு நிக்கிற இடத்த பார்த்தாங்க. கட்டிலோட தூக்கி கயிறு கட்டி இறங்கிட்டாய்ங்க கீழ நேரா. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்களேன். அவர்ட்ட கொண்டு போனா செஞ்சுருவாருப்பா. அதுதான் விசுவாசமே. எவ்வளோ என்ன ஒரு ஆணித்தனமான விசுவாசம். நான் இந்த 4 பேர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த 4 பேருக்கும் அந்த திமிர்வாதக்காரனுக்கும் என்ன உறவுனே நம்மளுக்கு தெரியாது. இவனுங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி நான் கற்பனை பண்ணி பார்க்குறேனே. மேபி அவங்க வீட்டுக்காரங்களா இருக்கலாம். இவனை படுத்த படுக்கையில் வச்சுக்கிட்டு இவனுக்கு மூத்திரத்தை பாரி ட்ரெஸ்ஸை மாற்றி இவனை வச்சுட்டு எத்தனை நாள் தான் நம்ம அவதிப்படுறது. இயேசு சரி பண்ணுறாரா பார்ப்போம், அங்கேயே கொண்டு போவோம். அப்படி கொண்டு வந்தாங்களா? இல்லாட்டி வந்துட்டு இந்த இந்த திமிர்வாதக்காரன் அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக முக்கியமான ஆளாக அவனுக்கு வேணும். கண்டிப்பாக இவனை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு நல்ல எண்ணத்தில், என்ன எண்ணத்தில் வந்தாங்க? பாரம்ன்ற எண்ணத்தில் வந்தாங்களா, இல்லை நல்ல எண்ணத்தோடு வந்தாங்களா? தெரியவே தெரியாது. ஆனால் இவங்க என்ன எண்ணத்தில் வந்தாங்கன்னு இயேசு பார்க்கல. இயேசு கண்ணில் தெரிஞ்சது எல்லாமே என்ன தெரியுமா? அந்த 4 பேரோட விசுவாசம் மட்டும்தான். இந்த ஒரு அதிகாரமே ஒரு பெரிய ப்ரூஃப் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நானும் இயேசு விசுவாசத்தை எனக்கு அவர் விடுதலை தராரு. 2வது, பாதிக்கப்பட்ட நபர் வேற யாருன்னா ஒருத்தரா இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய சார்பாக ஆண்டவர் அவர்கள் விடுதலையும் கொடுக்குறாரு. 2மே உண்டு. ஆனால் இதை வந்து நம்ம உபதேசமாக மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, இது உபதேசமாக ஆக்க முடியாது. ஏன்னு கேட்டால், நான் லூக்கா சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் புஸ்தகம் நான் உங்களுக்கு எடுக்கும்போது, அதில் நான் அவங்களோட கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன்ல நான், இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ் இல்லாத மிராக்கிள் இயேசு செய்யவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. ஜீசஸ் நெவர் டிட் அ மிராக்கிள் வித்தவுட் அ பர்பஸ். காரணமே இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் இயேசு செய்யவே கிடையாது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, இங்கே பார்த்தியா ஏசு செஞ்சார் பார்த்தியா, உன் விசுவாசமானாலும் இருக்கட்டும், இல்லை உன்னை சார்ந்து வேற யாராவது ஒருத்தர் விசுவாசித்தாலும் பரவாயில்ல, நீ விசுவாசித்தால் அங்கே கத்திர சுகத்தை கொடுத்துருவாரு. ஒரு காஸ்பிள் மீட்டிங்கில் பேசிக்கலாம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவங்களோட விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதுக்காக, அவங்க இயேசு விசுவாசிக்கணும் அப்படின்னு அவங்களோட விசுவாசத்தில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாராளமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை உபதேசமாக்க முடியுமா? இந்த அற்புதங்கள் நடக்காம, நல்லா கவனிங்க, இந்த சம்பவம், இங்கே ஒரு சம்பவம் நடந்தது இல்லை, அந்த திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த ஒரு சம்பவம் நடக்காம இயேசு ஒருவேளை எல்லாருக்கும் போதித்தார். 2ஆம் வசனத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, வாசலுக்கு முன்னே இருக்கிற இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்கள் வசனத்தை போதித்தார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசனத்தை போதித்தார்னு சொல்லும்போது, அந்த போதிக்கிற நேரங்களில் ஒன்று நீனா விசுவாசி, இல்லை வேற ஒருத்தர் சார்பாக நீ விசுவாசாலும் பரவாயில்ல, உன் விசுவாசத்தை உனக்காகவும் செய்யும், நீ விசுவாசம் மற்றவனுக்காகவும் செய்யும் அப்படின்றத ஒரு உபதேசமாகவே இயேசு போதிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அப்படி ஒரு உபதேசத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு பேசுறது ஸ்பெசிஃபிக்காக மார்க் சாப்டர் 2 மட்டும் பேசிட்டு இருக்கேன். இந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இந்த சம்பவத்தின்படி பார்க்கும் பொழுது, இங்க ஒரு சம்பவம் நடக்குது இல்ல, இந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்கல்ல, இந்த இன்சிடென்ட் நடக்காம இயேசு இந்த ஒரு உபதேசத்தை போதிச்சிருந்தாருன்னா, அதே உபதேசத்தை நாம அப்படியே விசுவாசிக்கலாம், அதை நாம மற்றவர்களுக்கு அப்படியே போதிக்கலாம். உனக்காக நீ விசுவாசிச்சால் நடக்கும், மற்றவன் விசுவாசிக்க பண்றான் பார்த்தியா, அவனுக்காக நீ விசுவாசிச்சால் நடக்கும். ஆனா இங்கே வந்து சீன் அப்படி இல்லை. இயேசு செய்த எல்லா மிராக்கிளுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அநேக நேரங்களில் சீஷர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காகவே இயேசு வந்துட்டு அற்புதங்களை செய்கிறார். நம்ம யோவானில் வாசிச்சோம்ல, ஆமாம், தான் மனுஷகுமாரன் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காகவே அவர் சில காரியங்களை செய்கிறார். அது இல்லாமையும் செய்கிறார், இல்லைன்னு சொல்லலை. இயேசு மனதுருகி அவர்கள்லாம் வந்த குஷ்டம் போன சாப்டரில் பார்த்தோம்ல, மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வியாதியஸ்தை எல்லாரையும் சுகப்படுத்தினார், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் ஃபார் எவ்ரி மிராக்கிள் தெர் இஸ் அ பர்பஸ். என்ன பர்பஸ்ன்னு கேட்டால், அவர் தான் பிதாவின் இடத்திலிருந்து வந்த மேசியா அப்படின்றத அவர் விசுவாசிக்கணும் அப்படின்றது தான் முதல் பர்பஸே. இவர் தான் மேசியா அப்படின்றத அவங்க விசுவாசிக்காம இவர் வரவங்க போகிறவங்களாம் மிராக்கிள் மட்டும் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, அவர் பூமியில் ஊழியம் செய்த 3 ஆண்டு நாட்கள் வீணாக போயிடும். அவர் பர்பஸ் என்ன? இயேசுதான் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த மேசியா என்கிற கிறிஸ்து. இதை அவர்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் பர்பஸ். அந்த பர்பஸோட தான் வந்துட்டு இயேசு நிறைய மிராக்கிள் பண்ணுறாரு. சீஷர்கள் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளணுன்றதான் பண்ணுறாரு. அதனால தான் சீஷர்கள்கிட்ட இயேசு கேட்குறாரு, என்னை பற்றி ஊருக்குள்ள என்ன பேசுகிறாங்க, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
அதுக்கு வந்துட்டு நீ வந்திருக்கிற எலியா, நீ தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்றாங்க. சரி, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? அதனால அந்த வேர்ட் நல்லா கவனிங்க. நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் மெய்யாகவே பிதாவிடத்தில் இறங்கி வந்தவர் என்று தேவகுமார் என்று விசுவாசிக்கிறோம். அப்போ வந்துட்டு இயேசு சொல்றாரு, இது மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் பர்பஸ், அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இது இயேசுவோடு நின்று போயிடல. நல்லா கவனிங்க, இது இயேசுவோடு நின்று போயிடல. தொடர்ந்து சீஷர்கள் கண்டினியூ ஆகுது. சீஷர்கள் இந்த இயேசுவை குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, இயேசு தன்னை யார் என்று சொல்லி மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவர் தன்னை யாருன்னு கிளைம் பண்ணிக்கிறாரோ அதை ஏற்ற கிரியைகள் அவரால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வரப்போ அவர் செஞ்சு காட்டுறாரு. சேலஞ்ச் வரும்போதுன்னு இல்லை, அவர் தன்னை யாருன்னு கிளைம் பண்ணிக்கிறாரோ அப்போ அதை அவர் செஞ்சு காட்டுறாரு. அவர் தன்னை யாருன்னு சொல்லிக்கிறாரோ அதை ஏற்ற கிரியைகள் அவர் செஞ்சு காட்டுறாரு. சீஷர்கள் அதே போல இயேசு வார்த்தையை கேட்டு இவங்க போய் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, சீஷனுடைய ஊழியங்கள் அற்புதங்கள் நடந்ததா? அடையாளங்கள் நடந்ததா? கண்டிப்பா நடந்தது இல்ல. அப்ப இயேசு யாருன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அப்ப இவங்க பேசும்பொழுது இயேசு அதெல்லாம் செய்வாருன்னு சொன்னா, அப்ப இயேசு அதை செய்யணும் இல்ல. அப்ப அங்க செஞ்சாரா? கண்டிப்பா செஞ்சார். மார்க் தன்னுடைய எழுத்து அப்படிதான் முடிக்கிறார். மார்க் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் லாஸ்டா பார்க்கும் பொழுது, மார்க் 16 கடைசியில் அப்படிதான் மார்க் முடிக்கிறார். என்ன முடிக்கிறாரு? சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனங்களை பேசினாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அவங்களோட கூட என்ன பண்ணாரா? அற்புதங்களை செஞ்சாராமா. இன்னைக்கு இயேசு செய்யறாரா? நிச்சயமா செய்யறாரு. எதுக்கு செய்யறாரு? நான் சொல்லக்கூடிய இயேசு யார் தெரியுமா? நீ அவர் விசுவாசிச்சா அவர் என்ன செய்வார் தெரியுமா அப்படின்னு நான் பேசும்பொழுது, அதை உறுதிப்படுத்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அதை விசுவாசிக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. சரியா? இதை உபதேசமாக்கி நீ விசுவாசினா அவர் செஞ்சுதான் ஆகணும், அவர் செய்யாமல் அவரால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு உபதேசமாவே மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நீ விசுவாசிக்கக்கூடிய எல்லாத்தையுமே இயேசு செஞ்சாங்கன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் சரி, புதுசா கிறிஸ்தவர்கள் ரசிக்கப்பட்டவங்களும் சரி, சில நேரங்களில் பல வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறவங்களும் சரி, இருக்கிறதுல ஒரே பிரச்சனை, பெரிய பிரச்சனை, ஒரே பிரச்சனை தெரியுமா? ரொம்ப காலமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் செய்ய மாட்டேங்கிறார் பாஸ்டர். சித்தம் அறிஞ்சு கேட்டா செய்வார். இன்னும் சொல்ல போனா, நீ சித்தம் அறிந்து கேட்கவே தவிர சித்தத்தை அறிந்தா மட்டும் போதும், அவரே செஞ்சிருவார் உனக்கு. புரியுதா? நீ நீ அவருடைய சித்தம் என்னன்னே தெரியாம இது இது உன் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் வச்சிருக்கிறாரா அப்படின்னா, இந்த பொருத்தனை பொண்ணுன்னு சாவச்சிட்டாங்க மூலிகரங்கெல்லாம் சேர்ந்து நம்மள. எத்தனை வாலிப பசங்க அவிசுவாசி பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக, ஆண்டவரே அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டாக சச்சி வந்துடும் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணுறான். இவன் பொருத்தனை கேட்டு கத்தர் கொடுப்பாரு நினைக்கிறியா? இல்லை விசுவாசிக்கிறன்றனால ஆண்டு செஞ்சுட்டு வர அந்த காரியத்தை இல்லை. அப்போ வந்துட்டு நீ விசுவாசிக்கின்ற காரணத்தால நீ கேட்கறதெல்லாம் கத்தர் செஞ்சாகணுன்ற அவசியம் கிடையாது. நீ அவரை விசுவாசிக்கணுன்றதுக்காக தான் உனக்கு அவர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்யறாரே. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த விசுவாசத்தையே பிளாக்மெயில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவரே நான் இதே விசுவாசத்தை முடிவு புரிந்து நான் நிற்கணும் அப்படின்னா நீ எனக்கு அதை செய்யணும் ஆண்டவரே. இதெல்லாம் கதையா இருக்குது டேய். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் நீ ஆண்டவர் யாருன்றதை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா நீ எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த உலகத்தில், நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதுதான் முதல்ல உனக்கு புரியும். இயேசு என்ற நாமத்து நிமித்தமாக உபத்திரம் உண்டுன்றதான் புரியும். இந்த உலகம் இயேசுவை பகைச்சது, ஸோ எங்களையும் இந்த உலகம் பகைக்கும் அப்படின்றதான் புரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 2000 வருஷத்தில் உலகத்தில் ஏகப்பட்ட மதம் இருக்கு, ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. லாஸ்ட் 2000 இயர்ஸில் எந்த மதத்தினர்கள் அதிகமாய் தாக்கப்பட்டார்கள் சொல்லுங்க? எந்த மதத்தினர்கள் அதிகமாய் கேலி கிண்டலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க? எந்த மதத்தினர்கள் கூட்டமாய் கொல்லப்பட்டாங்க? எந்த மதத்தை அதிகமாக மக்கள் டார்கெட் பண்ணாங்க? இப்போ கிறிஸ்தவத்தை தான். கிறிஸ்தவர்களையும் சீஷர்களையும் இயேசுன்ற நாமத்தை உச்சரிக்கிற ஆட்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. அவங்கள தான் கொன்னாங்க, அடிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. சரி, அப்படி கொல்ற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க பெருசா அப்படின்னா? ஒன்றும் பண்ணல. இவங்களுடைய வார்த்தைகளோ பேச்சுக்களோ இவங்க செயல்பாடுகளோ சமுதாயத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சா? சமுதாயத்தில் ஒரு அழிவு ஏற்படுத்துச்சா? சமுதாயத்தில் நாட்டு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துச்சா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பயங்கரமான பாதிப்பிற்குரிய ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதனால இந்த குறிப்பிட்ட குழு மக்களை நாங்கள் மொத்தமாக எலிமினேட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னாலும் ஒரு 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 மீனிங் இருக்குது, புரியுது. ஒரு மீனிங் இருக்குது, புரியுது. இவங்க இந்த 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 கூட்டத்தார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ISIS தீவிரவாதிகள், சதாம் ஹுசேனை கொண்ட மாதிரி,
அவன் வந்து நாட்டுக்கே கொடூரம் முடியாது. அவனை அவனை வாழ வைக்கவே முடியாது. இவனை விட்டா ஊரை அழிச்சிடுவான், நாட்டை அழிச்சிடுவான், சட்டத்தை அழிச்சிடுவான், இவனை வச்சா பிரச்சனை. அதனால நம்ம காலி பண்ணாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க சொல்லி பார்ப்போம். தீவிரவாதிகளா கிடையாது. அன்பு மட்டுமே போதிச்சாங்க. ஒரு கண்ணத்தில் அறிஞ்சா மறு கண்ணத்தில் நாங்கள் வாங்கிக்குவோன்னு சொன்னாங்க. இயேசு விசுவாசிக்கலாம், நீ செத்தா பாதாளம் போயிடுவ, அது உனக்கு நியாயத்திருப்பா, தண்டனையா சொல்லல, கிறிஸ்துவின் மேல் இருக்க அன்பின் நிமித்தமா சொல்றோம். அவரை சொல்லியிருக்காருந்தாங்க. பத்தாத குறைக்கு அவர் உயிர் தெழுந்து நேரில் வந்ததை நான் கண்டால பார்த்தேன். அதை எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும்? அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவுமே பண்ண கிடையாது. இது பத்தாத குறைக்கு சரித்திரத்தில் பார்க்கும்பொழுது ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்தாங்க, காலேஜஸ் கட்டி கொடுத்தாங்க. கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. சத்தி சிஸ்டம் மாதிரி நிர்வாணமா இருக்கிற ஆடை அணிய மேல் ஆடை அணியக்கூடாது, ஜாதி வித்தியாசம், இது எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் தான் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. வியாதியஸ்தர்களையும் தோல் வியாதி உள்ளவர்களையும் குஷ்டரோகிகளையும் ஊருக்குள்ள சேர்த்துக்காம உள்ளிய தள்ளி வச்சாங்கல்ல. தேவதாசி சிஸ்டம்ன்ற பேர்ல வயசுக்கு வந்த பிள்ளையை கொண்டு போய் கோயிலில் அனாமத்தை விட்டுருவாங்கல்ல. இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சது கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். ஸ்கூல் கிட்டி கொடுத்து, காலேஜ் கிட்டி கொடுத்து, படிப்பறிவு வேண்டும், அறிவில்லாதனால தான் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு நன்மைகள் மட்டும்தான் பண்ணாங்க. ஆஸ்பத்திரி கட்டினாங்க, ஃப்ரீ மிஷனரி ஹாஸ்பிட்டல்ஸ், மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ். யார் வச்சிருக்கா? இவ்வளவு நன்மைகள் செஞ்சு தீமையா? இவ்வளவு நன்மைகள் செஞ்சு ஆபத்தா? இவ்வளவு நன்மைகள் செஞ்சு அடக்குமுறை ஒடுக்குமுறையா? இவ்வளவு நன்மைகள் செஞ்சு அழிவும் தண்டனையும் மரணமுமா? அப்போ இயேசு விசுவாசினா நீ அவரை விசுவாசிக்கணுன்றதுக்காக அவர் உனக்காக என்னென்னாலும் பண்ணுவார். இப்போ அந்த விசுவாசத்தின் வாயிலாக நல்ல இது ஒரு முக்கியமான சத்தியம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பேசிக் புரிய மாட்டேங்குது. அந்த விசுவாசத்தின் வாயிலாக நீ விசுவாசிக்கிற இயேசு யாருன்றது உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் ரொம்ப காலமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஆண்டவர் தரமாட்டேங்கிறாருன்ற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் உன் லைஃப்லயே இருக்காது. உன் லைஃப்லயே இருக்காது தெரியுமா? ஏன்னா எனக்காக அதாவது நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி தான், நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால வாக்கு கிடக்காத பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறாரு? நீ ரீச் பண்ண வேண்டிய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான உன்னுடைய வேண்டுதல்கள் இருக்கணும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வேண்டுதல் பிரேயர்ஸ் இல்லாம உலக பிரகாரமான காரியத்திற்காக பலவீனத்தால, சூழ்நிலையினால, அறியாமையினால, பதட்டத்தால, தேவையினால உலக பிரகாரமான காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நமக்கு பதிலாக ஆவியானவர் ஜெபம் பண்றாராம். ரைட்டா? அப்போ நம்ம அல்டிமேட்டா போக வேண்டியது பரலோகம். அதற்குரிய வழிகளை இயேசு நமக்கு ஏற்படுத்திட்டாரு அப்படின்றது நல்லா ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, இங்கே என் கையில் இருக்கக்கூடிய எதுவும் நிரந்தரம் அல்ல, என் வாழ்க்கை இங்கே நிரந்தரம் இல்லைன்றதை புரிஞ்சு இங்கே இது கிடைக்கல அது கிடைக்கலன்ற கம்ப்ளைண்ட்லாம் சொல்லாம மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் எப்படியாவது இயேசுக்காக வாழ்ந்து பரலோகம் போகணும். போகிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேரை கூட கூப்பிட்டு போகணும். இது மட்டும் தான் ஒரே ஒரு டார்கெட்டாக இருக்கும். இதுதான் தேவ சுத்தமே. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அநேக நேரங்களில், இப்போ நல்லா இப்போ ஏற்கனவே சொன்னது தான், இயேசுவை அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா உலக பிரகாரமான காரியத்துக்காகவே ஜெபம் பண்ணிடுறோம். அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய ஊழியக்காரங்க பிரசவம் பண்ணுறாங்க. உன் எதிர்பார்ப்பு தவறாக இருக்குது, உன்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் தப்பாக இருக்குது, பூமியில் உபத்திரம் உண்டு, இயேசு நித்திய ஜீவன் தருகிறாரு, அங்கே மட்டும்தான் உனக்கு கண்ணீர் கவலை எதுவுமே இல்லை, அதை மக்களுக்கு போதிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்படிக்கு திருப்பி ஒரு ஊழியக்காரர் போதிக்கிறார், பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு இயேசுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரோடு பேசினாருன்ட்டு 2 கண்ணீரை வடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு எழுதி வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக உன் வாழ்க்கையில் இயேசு உனக்காக என்ன வேணாலும் செய்வார். ஏன் செய்கிறார் தெரியுமா? செய்கிறது என்னன்றதை பார்க்கறத விட செய்கிறவர் யாரு அப்படின்றதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னன்னாலும் இயேசு உனக்காக செய்கிறார். இதன் வழியா அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, அந்த அற்புதத்தின் வழியா இயேசு யாருன்றதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இயேசு வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டம் என்னன்றது உனக்கு புரிஞ்சு நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்றதான் உன் டார்கெட் அப்படின்றது தெரிஞ்சு போகிற வரைக்கும் நீ இயேசுக்காக பூமியில் வாழ ஆரம்பிச்சிருவேன். பிரச்சனைகளையும் பாடுகளையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். ரைட்டா? நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ இயேசு விசுவாசித்தால் நிச்சயமா இயேசு செய்வார். கரெக்டா? 100% கரெக்டு. நீ இயேசு விசுவாசித்து நீ இப்போ என்ன கேட்குறேன்னு சொல்லு. நீ கேட்கக்கூடிய காரியம்
கர்த்தருடைய சித்தத்தோடு அலைன் ஆகுதா, ஒத்து போகுதா, அதுதான் முக்கியம். இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்து கரெக்டாக அது யார் வீடுனே தெரில, பெர்மிஷன் கேட்டாங்களான்னு தெரில, அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணா அதை பற்றி ஒரு டீட்டெயிலும் மார்க் எழுதலை. அதெல்லாம் எழுதியிருந்தாருன்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். எதுவுமே எங்களுக்கு பிரிச்சுட்டாங்க, டப்ப டப்பன்னு ஓட்டை பிரிச்சு திறப்பாக்கிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி நாலா பக்கமும் பிடிச்சி நேரம் இறக்கிட்டாங்க. அப்போது இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்த வேதபாரர்கள் சிலர், இப்போ கவனி, இங்க உட்கார்ந்துட்டு இருந்த வேதபாரகர் யாரு? இயேசு அந்த வீட்டுக்கு வந்தனால அப்படி எதிர் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களோ? அப்படியா? 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 உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வேதபாரகர்கள் என்னன்னா, இயேசுவினுடைய உபதேசம் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. போன சாப்டர் லாஸ்ட் சொல்ல பயங்கர அத்தாரிட்டியா இருக்குது. அதிகார 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 தோனியோட பேசுறாரு. இந்த மாதிரிலாம் யாரும் பேசி கேட்டதே இல்லையப்பா நாங்க. பயங்கரமா பேசுறாரு இவரு, அடிச்சு பேசுறாப்புல, அதிகாரத்தோடு பேசுறாரு அப்படின்ட்டு இயேசு பேசக்கூடிய உபதேசத்தை கேட்கறதுக்கு எல்லாருமே வராங்க. அதுல ஒரு பரிசை கூட்டமே இங்க இந்த வேத பாரகர் கூட்டமே வந்திருக்காங்க. வேத பாரகர்கள் யார் அப்படின்னா, இந்த டீச்சர்ஸ் ஆஃப் தி லா, இவங்க எழுத்தாளர், எழுதுறவங்களும் இவங்க தான், எழுதுறனால எங்களுக்கு தெரியும்ல, சொல்றவங்களும் இவங்க தான். பார்த்துட்டு மனசுல சொல்லிக்கிறாங்க, தேவதூஷணை சொல்றான், கடவுள் தான் மன்னிக்கணும், தேவன் தவிர பாவங்களை மன்னிக்கிறது யாரால முடியும் அப்படின்னு இருதயத்தில் நினைக்கிறாங்க. இயேசு அந்த வார்த்தை எல்லாம் சொன்னீங்க, அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. பாருங்க என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்க. இன்ஸ்டன்ட்லி, இமீடியட்லி, இந்த 8வது வருஷம் பாருங்க, இமீடியட்லி ஜீசஸ் நியூ இன் தி ஸ்பிரிட் that this was what they were thinking in their hearts, and he said to them, why are you thinking these things? உடனே ஆவியில் அறிந்து திருப்பி அவங்களை பார்த்து கேட்குறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுதும் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது, எது ஈஸி? அப்ப சொல்றாரு, பூமியில மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கியாரு. அந்த சீன் பயங்கரமா தான் இருக்கும். மனுஷகுமாரனு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு டப்புன்னு மறுபடியும் திரும்பி, டேய் படுக்கை எடுத்து வீட்டு போடா முதல்ல அப்படின்னு. படுக்கை எடுத்து வீட்டுக்கு போக முதல்ல. அங்கேயும் பாருங்க, உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டே, இந்த மாதிரி நடந்ததே இல்லை, யார் இவரு? இப்போ மறுபடியும் பாருங்க, அங்கே இங்கே மார்க் இது இந்த ஒரு அற்புதத்தை மார்க் எழுதும் பொழுது அந்த அற்புதத்தை என்னன்னு சொல்லி எழுதி முடிக்கிறார் பாருங்க, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி யாருமே செஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் யாரு? இந்த மாதிரி யாருமே செஞ்சு பார்த்தது இல்லை, இவர் செய்கிறாரே, இவர் யாரா இருக்கும்? அப்போ இயேசு செய்கிற எல்லா காரியங்களிலும் பாருங்க, இயேசு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான், பிதாவிடத்திலிருந்து அவர் இறங்கி வந்த சித்தம் என்னன்றதை வெளிப்படுத்துவதற்காக தான் அங்கே செய்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம் நம்ம அடுத்து ஒவ்வொரு சம்பவம் பாருங்க. அடுத்து பாருங்க, அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட உட்கார்ந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷனோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமாயிருப்பவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். டபுள் பஞ்ச் இருக்கு ஆக்சுவலாக இல்லை, இந்த 17ஆம் வருஷத்துல டபுள் பஞ்ச் இருக்கு, 2 அடி கொடுக்குறாரு. சொல்றேன், இப்ப என்ன ஆகுது, அல்பேயின் குமாரனாகி லேவி வந்து கூப்பிடுறாரு. லேவி யாரு? ஆயக்காரன். ஆயக்காரன் அர்த்தம், ஆயத்துறையில் வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆயக்காரர்கள்லாம் யாரு? வரி வசூல் பண்ணுகிறவர்கள். அந்த காலத்துல வரி வசூல் பண்றவன இருக்கிறதுலயே மோசமானதான் மக்கள் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, ராஜாவை சார்பா, ஏன்னா எல்லாம் கவனிங்க, ஏன் அப்படின்னா யூதர்கள்
அ அ தேவாலயத்த தான் வரி செலுத்திட்டு இருக்காங்க. சீசர் ராஜா வந்த பிறகு தான் முதல்ல என்ன பண்றாரு? அரசாங்க வரி போடுறாரு. அதான் வந்து இயேசுகிட்ட ஏற்கனவே ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான் பாத்தியா? ராஜா நாங்க வந்துட்டு தேவாலயத்துக்கு வரி செலுத்திட்டு இருக்கோம். தசமபாகம், காணிக்கை, வரி அதெல்லாம் கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப ராஜா வேற வரி போட்டுட்டாரு. இப்ப நாங்க யாருக்கு குடுக்குறது? கையில பைசா இருக்கா? குடு. அத பார்த்துட்டு இது யார் படம் போட்டிருக்கு? ராயனுடைய படம். அப்படி ராயன்னா ராஜாவுடைய படம் போட்டிருக்கு. அப்ப இயேசு சொல்றாரு, ராஜாவிற்குரியது ராஜாவுக்கு குடு, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு குடு. அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. இப்ப ராஜா வந்து வரி போட்டிருக்கிறபடினால, வரி வசூல் பண்றதுக்கு ஆட்கள் போடுறாங்க. இப்பதான் அந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்தப்பட்டு ஸ்டார்ட்டிங்ல போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு சட்டம் புதிதாய் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது, நேர்த்தியா இருக்காது தெரியும்ல. நெறைய குளறுபடிகள் இருக்கும். நாளாக ரீஃப்ரேம் பண்ணி வேலைகள் ஒழுங்கா செய்றானா, இந்த சட்டத்த காரணமா வச்சு வேலையில போட்டிருக்க ஆட்கள் தனக்கு லாபமா என்னது மக்கள துன்பப்படுத்துறானா, அதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. அப்போ ராஜாவுடைய சைடுல இருந்து, அரசாங்க சைடுல இருந்து வரி போட்டிருப்பாய்ங்க. நல்லாவே தெரியும். இவங்க அதாவது இந்த இந்த வரி வசூலிக்கிற ஆட்கள், இவன் எவ்வளோ வரின்னு சொல்றானோ, அத மக்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவ்வளோதான் குடுக்கணும், அவ்வளோதான் குடுக்கணும்லாம் கிடையாது. அநியாயமா என் காசு இவன் புடுங்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால இந்த ஆயக்காரர்கள்னு யார பார்த்தாலும், இருக்கிறதுலே கொடூரமான பாவிகள தான் எல்லாரும் பார்த்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இயேசு வந்துட்டு அந்த ஆயத்துறையில் பணி செய்யக்கூடிய லேவி என்ற ஒருவனை ஒரு சீஷராக அழைக்கிறார். வா என் பின்னாடி வாடியன். அவனும் வேலையை விட்டு இயேசு கூட வந்துட்டான். அங்க இருந்து நிறைய ஆயக்காரர்கள் எல்லாரும் வந்தாங்க. அப்போ ஒருத்தர் வீட்டில் போய் இயேசு சாப்பிட்டு போகும்பொழுது இயேசுடைய சீஷரோடு கூட இந்த லேவியும் வந்தான் பார்த்தீங்களா? லேவியும் அவனோடு கூட வந்து மற்ற எல்லா ஆயத்துறையில் பணி செய்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றாங்க. இயேசு அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறாரு. யூதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. பாவிகள் கூட சேரவே மாட்டாங்க. அவன் தப்பு பண்றான், அவன் பாவின்னு தெரிஞ்சதுன்னா, அவன் கிட்டயே சேர்க்க மாட்டாங்க. அவன் கூட உட்காந்து சாட மாட்டாங்க. ஒண்ணா கை கழுவி அவன் சாப்பாடுல ஒண்ணா உட்காந்து சாட மாட்டாங்க. இத பார்த்துட்டு இவரு என்ன பயங்கரமா பேச போதிக்கிறார் அப்படி இப்படின்றாருன்னா, பாவிகள் கூட உட்காந்து சாப்பிடுறான் ஐயா அப்படின்றாங்க. ஒரே வார்த்தை இயேசு இங்க சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல், சுகமா இருக்கிறவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்கள் அல்ல, பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ரைட்டா? டேய் வியாதிப்பட்டவன் தான் டாக்டர் தேவைடா. சுகமான டாக்டர் தேவையில்லடா. அப்படின்னு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அத சொல்லிட்டு என்ன ட்ரூத் சொல்றாரு தெரியுமா? நீதிமானுக்காக நான் வரல. பாவிகள் ரட்சிப்பதற்காக தான் நான் வந்தேன். அப்படின்னு சொல்லும்பொழுது 2 கேட்டகரி இயேசு சொல்றாரு. 1 பாவிகள் புரியுது. இன்னொன்னு நீதிமான். யார் நீதிமான் பூமியில? யாருமே கிடையாது. இது கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அந்த பரிசேயர்களுக்கோ, அந்த அந்த ஸ்கிரைப்ஸ் அவங்க பேர் என்னது? ஆயக்காரர்கள். ஆயக்காரர்களுக்கும், பரிசேயர்களுக்கும் அவங்க நீதிமான் இல்லைன்ற அவங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். பூமியில நீதிமான் யாருமே இல்லைன்றது தெரியுமா? நல்லாவே தெரியும். அதனால தான் இவங்க தங்களை நீதிமானாக காட்டிக்குவாய்ங்க. பரிசேயர்கள் பயங்கர சுயநீதி காட்டுவாய்ங்க. என்னன்னா, ஏன் அத காட்ட ட்ரை பண்றான்னா, உன்ன விட நான் பெட்டர்ன்னு தான் காட்ட ட்ரை பண்றானே தவிர, யாரையும் கம்பேர் பண்ணாம நான் நீதிமான் தான். அவங்களால இத வாயால சொல்ல முடியாது. யாரையும் ஒப்பிட்டு பார்க்காம, நான் நீதிமான் தான் அப்படின்றது அவங்களாலே சொல்ல முடியாது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? பாவிகள ரட்சிக்க வந்தேன். நீதிமான்கள் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, பூமியில நீதிமான் யாருமே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப உனக்கும் சேர்த்து நான் தான் உனக்கு தேவை அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த அந்த இயேசு சொல்றது உவமை கூட உங்களுக்கு தெரியும்ல. 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன ஜெபம் பண்றான்? நான் வாரம் உபவாசிக்கிறேன். தசமபாகம் குடுத்துடுறேன். தேவாலயத்துக்கு கரெக்ட்டா வந்துடுறேன். அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். நான் ஒழுக்கமா இருக்கேன். நான் நீதியா இருக்கேன். நான் நியாயமா இருக்கேன். நான் நேர்மையா இருக்கேன். இப்படிலாம் நான் இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல. இவன் என்னத்தம்மா பண்றான்? நான் இப்படிலாம் இருக்கிறேன். அவன மாரி இல்ல அப்படின்ட்டான். அதுதான் பிரச்சனையே. ஆயக்காரன பார்த்து ஆயக்காரன்னா ரொம்ப பாவியாமா. இவன் வந்துட்டு அதாவது நான் அவன மாரி இல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுது? நானும் பாவிதான். ஆனா அவன் அளவுக்கு பாவம் செய்யலன்றது தான் மேட்டர். இப்ப இயேசு சிம்பிளா சொல்லிட்டாரு. டேய் பாவின்னு சொல்லியாச்சுனால கண்டிப்பா நான் அவனுக்காக வந்துட்டேன்டான்ட்டாரு. நீதிமான் நீ பேசிட்டு இருக்க பாத்தியா? அப்படி ஒரு நீதிமான் கேட்டகரியே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு நீதிமானே கிடையாது. நீதிமான்களுக்கு நான் வரவே இல்ல அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப நீதிமான்கள் ஏதோ இருந்த மாரியும், அந்த நீதிமான்களுக்கெல்லாம் இயேசு தேவையில்ல. அவங்க நீதியிலேயே அவங்க பரலோகம் போயிடுவாங்கன்ற மாரியும் இல்ல மீனிங்கு. நீதிமான்ற ஒரு சீனே கிடையாது. அந்த நீதிமான்களுக்காகவே நான் வர கிடையாது. அந்த நீதிமான்கள் எவனும் பரலோகம் வரப்போறது கிடையாது. நான் பாவிய ரட்சிக்கும்படிக்கு வந்தேன். அப்படியே சம்பவம் நடந்துட்டே இருக்கும்போது அடுத்து பாருங்க. அடுத்து இன்னொரு சம்பவம். யோவானுடைய சீஷர்களும், பரிசேயருடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீஷரும் ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதுல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அநேக நேரங்கள்ல
பிசாசு என்ன பண்ணுவானா, நீ நீ விழுந்து போன, நீ செய்த பாவத்த குறிச்சு அ உன்ன ஓவர் பர்டன் பண்ண ட்ரை பண்ணுவான். அதனால தான் இயேசு சிம்பிளா சொல்ட்டாரு, "நீ நீ பர்டன் ஆகாத. காஸ்ட் யூர் பர்டன் அப்பான் மீ" அப்படின்ட்டாரு. அதாவது நீ ரொம்ப பாரப்படாத. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதா இருந்தா என்கிட்ட வந்துரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். மனுஷகுமாரனால மன்னிக்க முடியாத பாவம் எதுவுமே கிடையாது. அநேக நேரங்கள்ல பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்ட அப்படின்னா, "நீ இவ்ளோ கொடுமையான பாவம் செஞ்சுட்டியே" அப்படின்னு சொல்லி, நீ செய்த பாவத்தை குறித்து உன்னை ஞாபகப்படுத்தி, அந்த பாவத்துடைய வெயிட்டேஜ கூட்டி, அந்த பாவத்துடைய கனத்தை அதிகப்படுத்தி, உன் சிந்தனைகள் அதிகப்படுத்தி, உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணுவான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ற யாரா இருந்தாலும் பரவால்ல, கடந்த நாட்கள்ல எதனா பாவத்துல விழுந்திருந்தாலும் பரவால்ல, அப்படின்னா பாவம் செஞ்சா பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன். பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை நீ பாவத்துல விழுந்திருந்தீன்னா, உன்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத அளவிற்கு என் இயேசுவின் வல்லமை குறைந்து போகவில்லை. சரியா? நீ எப்பேர்ப்பட்ட பாவத்துல விழுந்திருந்தாலும் பரவால்ல, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவால்ல, பிசாசுக்கு செவி குடுக்காத, கர்த்தருக்கு செவி குடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி குடு. கர்த்தர் நல்லவர். அவரால மன்னிக்க முடியாத பாவம் ஒண்ணும் இல்ல. அவர் எல்லா பாவங்களையும் முழுமையாய் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லா பாவங்களையும் முழுமையாய் மன்னிக்க வல்லவரா இருக்காரு. என் பாவத்த மன்னிங்க ஆண்டவரேன்னு நீ கேட்கும் போதெல்லாம், அதோட கூட சேர்த்து ஒரு வார்த்தை சொல்று, இனி இந்த பாவம் செய்யாதபடிக்கு என்ன காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. பாவத்த மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கும் போதெல்லாம், இந்த ஒரு வார்த்தைய சேர்த்து சொல்று, இனி இந்த பாவத்த செய்யாதபடிக்கு ஆண்டவரே என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்து ஜெபம் பண்றேன். அப்போ அடுத்து பாருங்க. யோவானுடைய சீஷரும், பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும், பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில், மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும். அந்த நாளிலே உபவாசிப்பார்கள். இப்ப கவனிங்க, உபவாசத்தை குறித்து இயேசு என்ன சொல்றார்? யோவானுடைய சீஷர்களும், பரிசேயருடைய சீஷர்களும் உபவாசம் இருக்கிறாங்க. இயேசுடைய சீஷர்கள் என்ன பண்ணல? உபவாசம் இருக்கல. அப்படின்னு என்ன புரியுது? இயேசு உபவாசத்தை குறித்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனா எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா. இயேசுடைய சீஷர்கள் எல்லாருமே யூதர்கள் தானே? யூதர்கள் உபவாசம் இருப்பது அவங்களுடைய வழக்கம் தானே? இதுல தனியா யூதர்களுக்கு போதிக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க வழக்கத்தின்படி ரெகுலரா வாரத்துல ஒரு நாள் உபவாசம்ன்றது, உபவாச நாள் அப்படின்றது ரெகுலர் இருக்கிறது தானே. இப்ப இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே, இந்த யூதர்களாகிய இயேசுவின் சீஷர்கள் ஏன் உபவாசம் இருக்கல? இயேசு உபவாசம் இருக்க சொல்லி ஏன் சொல்லல? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். மேல சொன்ன மாரி தான். பாவிகள் ரட்சிக்க வந்தேன். என்ன நம்புனா நான் அவன ரட்சிக்கிறேன். அவன் எடுக்கிற கிரியைகளால அவன் ரட்சிப்பு இல்லன்றத தெளிவா காட்டுது. ஒரு சம்பவத்த எழுதி, அந்த சம்பவத்தோட அடுத்த சம்பவத்த இங்க மார்க் எழுதுறாருன்னா, 2த்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு தான் அர்த்தம். நான் வந்துட்டு பாவிகளுக்காக அல்ல, நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளையே ரட்சிக்கும்படிக்காய் நான் வந்தேன்னு சொல்லிட்டார்ல. சொல்லிட்டு அடுத்து வரும்பொழுது, உபவாசத்தால இங்க ரட்சிப்பு கிடையாது. தேவனுடைய குமாரனை விசுவாசிப்பதால மட்டும் தான் ரட்சிப்பு அப்படின்றத இங்க அழகா என்ன சொல்றாருன்னா, மணவாளன் தங்களோடு கூட இருக்கையில், மணவாளனுடைய தோழர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? உபவாசிக்க மாட்டாங்க. இங்க மார்க் 2ஆம் அதிகாரத்துல உபவாசம்ன்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. ஆனா இதே இது மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. அங்க வாசிக்கும்பொழுது இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? என்ன படுவார்களா? மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 14, 15. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு கூட இருக்கையில், மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? என்ன வார்த்தை? கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை? துயரப்படுவார்களா? ஃபாஸ்டிங் என்ற வார்த்தை இனி அநேக நேர கிறிஸ்தவத்துல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான காரியம். இல்லாட்டி ஃபாஸ்டிங்னு சொன்னா அதுல ஒரு பவர் இருக்கு. ஃபாஸ்டிங்னு சொன்னா அதுல ஒரு பெரிய ஒரு தியாகம், பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டிங் என்பது சுயநீதியை மட்டும் தான் வெளிப்படுத்துது.
தன்னை பெரிய நீதிமானா காட்டிக்கிறதுக்காக, தான் பண்ண பாவத்திற்காக நானே பிராயச்சித்தம் தேடும்படிக்கு ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க போறேன். ஏன்? ஏன்னா நான் ஒரு பாவம் பண்ணிட்டேனே. நீ பண்ண பாவத்துக்கு விடுதலை இயேசு தான். விசுவாசத்தால இயேசு உன்னை மன்னிக்கிறார். அதுதான் உண்மை. அதை தாண்டி நீ செகண்டரியா ஒரு ஸ்டெப் எடுத்து மாற்று வழி பாதை ஏற்படுத்தி, நான் பண்ண பாவத்துக்காக ஒரு 2 நாள் நான் உபவாசம் பண்ண செபிக்க போறேன் அப்படின்னா, நீ செய்த பாவ கிரியைகளுக்கு நீ எடுக்கக்கூடிய உபவாசம் என்ற கிரியையே உனக்கு ஒரு விமோசனமாய், பரிகாரமாய் நீ கன்சிடர் பண்ற பத்தியா, அங்கதான் ஒரு ரட்சிப்பு விட்டே நீ பின்வாங்கி போற. இந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா? அப்படியே ஒரு அட்டெண்டன்ஸும் போட்டுடலாம். வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் உங்க லைஃப்ல யாருனா பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு தப்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை சரிப்படுத்திக்கிறதுக்காக உபவாசம் போல ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க பாருங்க. யாரா இருக்கீங்களா அந்த மாதிரி? வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. இருக்கீங்களா? வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. இருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்களேன். யாருன்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு வருத்தமா இருக்கைக்குள்ள நான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கேன் பாஸ்டர். ம். ஆமா. வருத்தமா இருக்கும்போது உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கோம். இயேசு சீக்கிரமா அவ்வளோ ஈஸியா இயேசு மன்னிக்க மாட்டாரு. ஒழுங்கு மரியாதை ஒரு 4 நாள் உபவாசம் போட்டு கத்தி கதறி கூப்பாடு போட்டு கீழே அப்பதான் மன்னிப்பார்ல. அதான் சொல்றேன். தானா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அதாவது கடவுள்லாம் யாருன்னே தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கடவுள் இருக்காரு நம்புறேன். கடவுள் இருக்காருப்பா, தப்பு பண்ணா கண்டிப்பா பனிஷ் பண்ணுவாருப்பா, அதெல்லாம் பேசிக்க தெரியும். ஆனா கடவுள்லாம் யாருன்ற இந்த பைபிள், சத்தியம், இயேசு, மன்னிக்கிற எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. கடவுள் பக்தி இருக்குது. ஆனா தப்பு பண்ணதும் தப்புன்றது புரியுது நல்லாவே. நான் தான் பண்ண தப்பு சரிப்படுத்திக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். அப்படி தானாலாம் அப்படிலாம் வராது. தானா அப்படிலாம் வராது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் பண்ண தப்புன்னா தப்பு தான். என்ன பண்ணி நான் பண்ண தப்பை சரி பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த மதவாதிகளுடைய போதனைகள்ல இருந்து வருது. ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காம ஒரு காரியம் தானா வராது. இப்போ நீங்க மத்தேயு 9 பாருங்க. இந்த உபவாசம் என்ற பேருக்கு இயேசு பயன்படுத்துற வார்த்தை துயரம். உபவாசத்தை நீங்க என்ன ஆங்கிள்ல பார்த்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க பைபிள் சொல்ற வேர்ட் மோன், துக்கப்படுவது, துயரப்படுவது. துயரப்படுவார்களா? ரைட்டா? நீங்க பல வருஷமா சபைக்கு போய் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நீங்க போயிட்டு இருக்க உங்க சபைகள்ல உபவாசம் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசும்பொழுது அவங்க என்ன ஆங்கிளில் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ அதை பற்றி நான் பேச போல. பியூராகவே பைபிளில் கர்த்தருடைய வார்த்தையின்படி, இயேசு சொன்ன உபதேசத்தின்படி உபவாசம் என்ற வார்த்தைக்கு மத்தேயு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? துயரம். சரி, இந்த உபவாசம்ன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூதர்களுடைய நாட்கள் இது ஸ்டார்ட் ஆகுது. பழைய ஏற்பாட்டில் தான் பார்க்க முடியும் முதல்ல. பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது யாராவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவோ இல்லாட்டி தேவனை பிரியப்படுத்துவதற்காகவோ இல்லை இவங்க செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவோ இல்லாட்டி உபவாசத்தால் ஒரு வல்லமை கூடுது, பவர் கூடுது, ப்ரெசன்ஸ் கூடுது, உபவாசத்தால் நாங்கள் டெவலப் ஆகிறோம் அப்படின்ற இந்த ஆங்கிளில் எங்கேயாவது பழைய ஏற்பாட்டில் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்களான்னு கேட்டால் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட, ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அப்போ மிஞ்சி போனா அப்படி இல்லைன்னா அப்போ உபவாசம்ன்ற பேரில் இவங்க என்னதான் பழைய ஏற்பாட்டில் பண்ணாங்கன்னா அழிவு, மரணம், தண்டனை, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான் முடிச்சு எல்லாமே, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்றப்ப தான் சோறு தண்ணி சாப்பிடாம அப்படியே உட்காந்துடுறாங்க. கர்த்தாவே நீர் எங்கள் மன்னித்தால் ஒழிய நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்படிதான் ஃபாஸ்டிங்ன்ற பேரில் பழைய ஏற்பாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, உபவாசம் என்ற பேரில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது. பாருங்க முன்னாடி வாசிங்க பார்ப்போம். ஏன் உபவாசம் இருக்க மாட்டாங்க உங்களுடைய சீஷர்கள் கேட்கும் பொழுது இயேசு உடனே அப்படியா உபவாசம் இல்லையா அவங்க, ஏன்டா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கல நீங்கள் அப்படிலாம் சொல்லலை இயேசு. ஐயோ சொல்ல மறந்துட்டோமோ, சொல்லிட்டோமோ, அப்படியே சொல்லலை இயேசு. அதற்கு மாறாக என்ன சொல்றாரு அப்படின்னா, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும்பொழுது 19 பாருங்க. மணவாளன் தங்களோடு கூட இருக்கையில், மணவாளன் இயேசு அவரை சொல்றாரு, மணவாளன் அவர்களோடு கூட இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் தங்களுடன் இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்கள், துயரப்பட மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அந்த நாளிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் பாருங்க அந்த நாளில் உபவாசிப்பார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரும்பொழுது உபவாசிப்பார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எல்லாரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்படி இல்லை, அந்த மீனிங் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்ட பிறகு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு. யோவான்ல வாசிக்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நானும் பிதாவும் அவனோட கூட வந்து வாசம் பண்ணுவோம். முழு திருத்துவ தெய்வமுமே
அவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானது மூலமா நம்மோடு கூட தான் வாசம் பண்றாரு. ரொம்ப சிம்பிள். ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? இருந்தார்னா நீ ஃபாஸ்டிங் இரு, வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஃபாஸ்டிங்குடைய நோக்கம் என்னன்னு சொல்லு. அந்த ஃபாஸ்டிங்னால நீ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர போறன்னு நினைக்கிறியா? இல்ல இந்த ஃபாஸ்டிங்ல ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல சும்மா ஜெபம் பண்ணா இயேசு கேட்க மாட்டாரு. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணா கண்டிப்பா கேட்டுருவாரு. இந்த மாரி என்ன எண்ணங்கள் உனக்குள்ள இருக்குன்றத சொல்லு. நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேனான்னு கேட்டா கண்டிப்பா இருப்பேன். எப்பலாம் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த தேதியில வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துறணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது கிடையாது. அதற்கு மாறாக நான் என்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் எப்பல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேனோ, எப்பல்லாம் நான் பிஸியா இருக்கிறேனோ, எப்பல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கேனோ, எப்பல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேனோ, அப்பல்லாம் நான் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ டயர்டா இருக்கிறேன், எவ்வளோ பசியா இருக்குது, நான் சாப்பிடல, நேத்து ராத்திரிலேருந்தே சாப்பிடல, அந்த கதையெல்லாம் சொன்னதே கிடையாது. 24 மணி நேரம் சாப்பிடாம இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஃபுல்லாவே நடத்தியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இல்ல. ப்ரீவியஸ் டே 24 மணி நேரம் சாப்பிடாம இருந்து, ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை நடத்தியிருக்கிறேன் நான். அப்போ நான் அந்த இடத்துல சோர்வடைஞ்சதும் இல்ல. அப்படியே சாப்பிடாதனால வீக் ஆயி, டயர்ட் ஆயி அப்படிலாம் நான் இருந்ததே கிடையாது. உண்மையாவே அந்த நேரங்கள்ல சாப்பிடாம இருந்த போதிலும் கூட, நான் தேவ பலன அதிகமா நான் உணர்ந்தேன். நான் அத தான் உண்மையாவே நான் ஃபாஸ்டிங்கா நான் கன்சிடர் பண்றேன் நானு. இந்த ஃபாஸ்டிங் எள்ளளவும் என்னை தேவனோடு கிட்ட சேர்க்கிறது இல்லைன்றது நல்லாவே தெரியும் எனக்கு. என்னுடைய கிரியைகளால நான் தேவனிடத்துல கிட்ட சேர முடியாது. இயேசு எனக்கா என்ன செஞ்சார்ன்றத புரிஞ்சா மட்டும் தான், அவர் தான் என்கிட்ட வந்து என்ன அவர சேர்த்துக்கணுமே தவிர, நான் ஒரு படி மேல ஏறி போய் நான் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட சேர முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா. ஆமா. அப்போ அடுத்து இங்க பாருங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டும் பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறுதலும் உண்டாகும். 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு இங்க ஆக்சுவலா. ஒண்ணு துணி பத்தி, இன்னொன்னு ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கிட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். 2 எக்ஸாம்பிள். பழைய துணியோடு புது துணியை ஒண்ணா சேர்த்து வைக்க மாட்டாங்க. சேர்த்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. பழைய துணியோடு புது துணி என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. நம்ம கடையில போய் சட்டை வாங்கும்போது சொல்லுவோம், "டேய் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லூசா வாங்குடா. ஏன்னா துவைச்சிட்ட பிறகு என்ன ஆகும்? துணி சுருங்கும்." இந்த காலத்துல வந்துட்டு அப்படி பெருசா இல்ல. ஏன்னா டெக்னாலஜி மாறிடுச்சு, மெட்டீரியல்ஸ் மாறிடுச்சு. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே மிக்ஸ்டு கிளாத். பியூர் சில்க்கோ, பியூர் காட்டனோ, பியூர் ஃபேப்ரிக் இல்ல. ஒரே ஒரு ஃபேப்ரிக் பயன்படுத்தப்பட்ட ஒரு மெட்டீரியல்ல மட்டுமே நம்ம ட்ரெஸ். அது ஒரு பயங்கர காஸ்ட்லி. நீங்க அந்த மாதிரிலாம் வாங்கினா. அந்த காலத்துல லெனின் துணி. லெனின் மெட்டீரியல் தெரியுங்களா? லெனின் மெட்டீரியல் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. லெனின் வந்து இந்த கதரா? கதர் ஆடையா? லெனின்னு? லெனினுக்கு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி. இப்ப அந்த லெனின் மெட்டீரியல் தான் அந்த காலத்துல பயன்படுத்துவாங்க. அது பழைய துணியோட இயேசு அந்த எக்ஸாம்பிள் சொல்றது பாருங்க. பழைய துணி ஏற்கனவே யூஸ் பண்ணி, அதில இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச்சபிள் தன்மைகள் எல்லாம் போயி, துவைச்சு காய வச்சு, அது அவ்வளோதான். அது ஸ்ட்ரெச்சபிள் தன்மைலாம் போயிருச்சு. அவ்வளோ துணி விரிஞ்சிருச்சு. நல்லா நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருச்சு, பெருசாயிருச்சு. அதோட கூட புது துணிய வச்சு நீ தச்சீன்னா என்ன ஆகும்? தைக்கும்போது ஒண்ணும் ஆக போறதில்ல. தச்சிருவேன். யூஸ் பண்ணும்போது ஒண்ணும் ஆக போறதில்ல. யூஸ் பண்ணுவேன். ஆனா, இப்ப இத வாஷ் பண்றது. அ நார் துணி, சன்னல் துணியா? ம். லெனின் மெட்டீரியல் அப்டின்னா நார் துணியாம்பா. சன்னல் துணி அப்டின்றாங்க. வச்சுக்கங்க. அப்போ கவனிங்க. பழைய துணியோட புது துணிய வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒண்ணும் ஆகாது. யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது. எப்ப தெரியுமா பிரச்சனை? ரீயூஸ் பண்றதுக்கு வாஷ்ல போடுவ பாரு. அப்பதான் பிரச்சனை. வாஷ்ல போட ஆரம்பிக்கும்போது, துணின்றது ஒண்ணோடு ஒண்ணு வச்சு ஒரு தையல் அடிக்கிறது இல்ல. ஒரு துணி மேல ஒரு துணிய வச்சு ஒரு 3, 4 தையல் அடிச்சுருவாங்க ஃபுல்லா. சர்ருன்னு அடிச்சுருவாங்க. தையல் அடிச்சுருவாங்க ஃபுல்லா. ஓகேவா? அப்போ ஒரு பேட்ச் இவ்வளோ பெரிய துணி, இவ்வளோ பெரிய துணியோட பேட்ச் ஆயிருது. ஃபுல்லா வந்து ஸ்டிச் ஆயிருது மொத்தமாவே. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, பழைய துணி வந்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணி, வாஷ் பண்ணி, அதோட அந்த விரிவாகவும் அந்த தன்மைலாம் முடிஞ்சு போச்சு. துவைச்சு, புழிஞ்சு, காய போட்டு அவ்வளோதான். இதுக்கு மேல துணி பெருசாகுமா? ஆகாது. இதுதான் இனிமே இதோட சைஸ் அப்டின்னு ஆயிப்போச்சு அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரெச்சபிள் தன்மைகள் எல்லாம் போயிருச்சு. இனிமே ஷ்ரிங்க் ஆவாது. ஷ்ரிங்க் ஆயிருச்சு ஆக்சுவலா. புது துணி என்ன ஆகும் தெரியுமா? துவைச்ச பிறகு தான் இனிமே ஷ்ரிங்க் ஆகவே போகுது.
அதனுடைய தன்மையில இழக்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது இறுக ஆரம்பிக்கும் பொழுது, பழைய துணியில தச்சோம் பாரு, அந்த ஓட்டைகள் பெருசாக ஆரம்பிக்கும். கிழிய ஆரம்பிக்கும். புதுசு கிழியாது, பழசு கிழிஞ்சிரும். ஏசு அதான் சொன்னார். என்ன சொல்ல வர்றாருன்னா, "டேய், உங்களுடைய பழைய உபவாச கொள்கைகள் இருக்கு பாத்தியா? அத வந்துட்டு என்னுடைய புது உபதேசத்தோட நீ உள்ள சேர்க்க ட்ரை பண்ணீன்னா, நீங்க தான்டா கிழிஞ்சு போக போறீங்க. அது வேலைக்கு ஆகாதுன்றாரு." இது பத்தாத குறைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. "ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும்." இங்க வந்துட்டு நல்லா கவனிங்க. ஒயின், ஒயின் ஸ்கின். இது வந்துட்டு எதுல யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? துருத்தின்றது என்னது தெரியுமா ஆக்சுவலா? பெரும்பான்மையான நேரங்களில ஆட்டுத்தோலை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு துருத்தி. துருத்தினா ஒரு பாட்டில் மாரி வச்சுக்கோயேன். பாட்டில் மாரி. ஒரு துணியில லெதர்ல செய்யப்பட்ட ஒரு தண்ணி தண்ணி கிண்ணி ஊத்தி வைக்கிற பாட்டில் மாரி. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஆக்சுவலா வந்து அது ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஊத்திட்டு அதாவது டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, பாட்டில்ல தண்ணி கொண்டு போவோம்ல. பாட்டில்ல தண்ணி எடுத்து வச்சு குடிச்சிடுவோம் காலியாயிடும். அந்த மாரி பயன்படுத்துறது கிடையாதுங்க இயேசு சொல்ற காரியம். திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ் இல்ல. ஒயின். ஒயின் வந்து ஃபெர்மென்ட் ஆகும் தெரியுமா? ஒயின ஃப்ரெஷ்ஷா செஞ்சு குடிச்சா ஜூஸ் மாரி இருக்கும். ஒயின ஃப்ரெஷ்ஷா செஞ்சு யாரும் ஃப்ரெஷ்ஷா குடிக்க மாட்டாங்க. அதுதான் பாயிண்ட். அந்த அவங்களுக்கு கல்ச்சர்ல அப்படிதான் இருந்தது. ஒயின் வந்து ஃபெர்மென்ட் பண்ணுவாங்க. ஃபெர்மென்ட் தமிழ் வார்த்தை என்னது? பதப்படுத்தப்படுதல். பதப்படுத்துவாங்க. பதப்படுத்தல் என்னது? பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்? ஃபெர்மென்ட் ஆகும். ஃபெர்மென்ட் ஆகும்னா தெரியுமா? அ அ ஆ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா. என்ன தெரியுமா? பெண்கள் மாவு அரைப்பீங்களா? இட்லி சுடுறது, தோசை ஊத்துற மாவு அரைப்பீங்களா? மாவு அரைச்சு கொண்டு வந்து ஊத்திருவீங்களா? சுட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? புளிச்சு புளிச்ச பிறகு தான் ஊத்துவோம் ஃபர்ஸ்ட்டு. புளிக்கிறது அத புளிக்க வைக்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 8 ஹவர்ஸ் வெளிய வைப்போம் ஃபர்ஸ்ட்டு. புளிக்கிறது அரைச்சிட்டு வந்து. இப்ப புளிக்க மாவு பார்த்தோனே இது இன்னும் புளிக்கல. இல்லாட்டி இந்த மாவ பார்த்தது புளிச்சிருச்சு. எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க? மாவு உப்பும் ஃபர்ஸ்ட்டு. ஆ உப்பும். அதே போல தயிர் கூட. தயிர் வந்து பால்ல ஊத்தி ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணா, மாவு வந்துட்டு உப்பும். இல்ல பெருசாகும். அதனால என்ன பண்ணுவோம் நம்ம, மாவு அரைச்சிட்டு அந்த பாத்திரத்த அடைச்சு வச்சு மூடி வைக்க மாட்டோம். ஞாபகம் இருக்கா? பாத்திரம் மேல வச்சு எதுவும் விழுகாம பார்த்துக்கோமே தவிர, ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வைக்க மாட்டோம். ரைட்டா? ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க மாட்டோம். கரெக்ட்டா? உப்பும். பெருசாக ஆரம்பிக்கும். அப்ப அதே 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 மாரி தான். அதை ஞாபகம் வச்சுக்க. அதே தான். அதே ப்ராசஸ் தான் இந்த ஒயின் வந்து ஃபெர்மென்ட் ஆகுது. இந்த ஒயின் ஃபெர்மென்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒயின் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ புது துருத்திகள்ல புது திராட்சை ரசத்த ரெடி பண்ணி ஊத்துனீங்கன்னா, துருத்தி புதுசா இருக்கும். உள்ள ஒயினும் இது வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ற கண்டெய்னர்ல ஃபில் பண்ணோம், குடிச்சோம், காலி ஆயிருச்சு. மறுபடியும் ஃபில் பண்ணோம், குடிச்சோம், காலி ஆ அதுல ஊத்தி வைப்பாங்க. ஏன்னா இங்க என்ன சொல்லுது பாருங்க. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் அப்படின்னா ஃபில் பண்ணி குடிச்சிருவான். அத சொல்லல. அத ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அத ஃபில் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஒயின் ஃபெர்மென்ட் ஆகும் பொழுது, பதப்படுத்தப்படும் பொழுது, அது வந்துட்டு இந்த ஒயின் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். பழந்துருத்திகள் துணிய நான் சொன்னேன் பார்த்தீங்களா? துணி ஷ்ரிங்க் ஆகும், ஷ்ரிங்க் ஆகாது. ஒண்ணா தச்சு வச்சோம் அப்படின்னா, அடுத்து வாஷ்ல போட்டு எடுத்து காயும்போது என்ன ஆகும்? புது துணி ஷ்ரிங்க் ஆகும். அப்ப பழைய துணிய புது துணி என்ன பண்றோம்? கிழிச்சிரும். ஓட்டையா மொத்தமாவே. தச்ச இடங்கள் மொத்தமாவே. அதே போல தான் புது திராட்சை ரசத்த புது துருத்திகள்ல ஊத்தி வச்சு அப்படின்னா, இந்த ஆட்டுத்தோல்ல செய்யக்கூடிய துருத்திகள் தானே அது. அது புதுசா செய்யப்பட்டபடியினால அது யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, அதுல ஒயின் ஊத்தி வைக்கும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தோலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். கொஞ்சம் அப்படியே பலூன் மாரி புஷ் அப்படி பெருசாயிடும்லாம் இல்ல. கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும்னு வச்சுக்கங்களேன். தாங்கும். துருத்திய வந்துட்டு அந்த அந்த திராட்சை ரசத்த வந்து துருத்தி வந்து தாங்கும். பலமுறை பயன்படுத்தப்பட்டு வார்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டு அது உப்பி உப்பி ஒரு கண்டிஷன்ல இதுக்கு மேல உப்ப ஆரம்பிச்சுன்னா தோல் கிழிஞ்சிரும்டான்றது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அந்த மாரி ஒரு பழைய துருத்தியில நீ புது திராட்சை ரசத்த ஊத்தி உள்ள வச்சுன்னா, இப்ப திராட்சை ரசத்த ஃபெர்மென்ட் பண்றதுக்காக ஸ்டோர் பண்ணி வைப்ப. அது உப்ப ஆரம்பிக்கும். உப்ப ஆரம்பிக்கும்போது துருத்தி கிழிஞ்சு போயிடும். பழைய உடன்படிக்கையினுடைய பாரம்பரிய போதனைகளுக்கும், லேவியர்களுடைய லெவிட்டிக்கல் லா அதற்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான கிரேஸ் காஸ்பல் கிருபையின் சுவிசேஷத்திற்கும் வித்தியாசத்த அழகா இயேசு இங்க போதிக்கிறார். யார்கிட்ட பேசினாலும் அந்த பழைய நியாயப்பிரமாண உபதேசத்திற்கும், கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும்
டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்றதுக்கு நீங்க இந்த மார்க் 2ஆம் அதிகாரம் 21, 22 தாராளமா எடுத்துக்கலாம். சரியா? பைபிள் இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்னா என்னன்றத கண்டிப்பா போதிக்கப்பட வேண்டும். இல்லாம வாசிச்சீன்னா, அ உனக்காவே புரியுற மாரி புரிஞ்சுக்குவே, நீயாவே தப்பு தப்பா எடுத்துக்குவ அவ்வளோதான். ஆமா. சரி, லாஸ்ட்டா முடிச்சுருவோமா? கடைசி என்ன இருக்கு பாருங்க இப்போ. 23ல இருந்து. பின்பு பாருங்க அந்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் வருஷத்துலலாம் பார்த்தோம் நம்ம, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் அப்படி பார்க்கும்போது எத்தனை நாள் கழிச்சுன்னு தெரியாது. அ பின்பு எவ்வளோ பின்னாடின்னு தெரியாது. அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசித்ததில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் கொடுத்தானே என்றான். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனமும் சேர்த்துக்கலாம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு. சரியா? ஜீசஸ் இஸ் காட்னு ப்ரூவ். இங்க லார்டுன்ற வேர்ட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தியாஸ், காடுன்ற வேர்டு கிடையாது. லார்ட், மாஸ்டர், எபிரேய வார்த்தை அடோனாய், கிரேக்க வார்த்தை குரியோஸ். ஓய்வு நாள் ஏற்படுத்தியது பிதாவாகிய தேவன். அந்த நாளை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அந்த நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். இப்ப அந்த ஓய்வு நாளுக்கு நான் தான்டா மாஸ்டர் அப்படின்னு உலகத்துல எவனுமே சொன்னதே இல்லை. அதை முதல்ல சொன்னது பிதாவாகிய தேவன் தான். ஓய்வு நாளுக்கு நான் தான் மாஸ்டர், நான் தான் ஓய்வு நாள் உண்டாக்குனேன், நான் தான் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினேன். ஏன்னா அந்த ஓய்வு நாளில் நான் ஓய்ந்திருந்தேன். இப்ப ஏசு என்ன பண்றாரு? பிதா சொன்ன அதே சிமிலர் கிளைம், அதே பிதா சொன்ன அதே மாதிரியான ஒரு 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 அதிகார துணியில இங்க இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்றார். ரைட்டா? ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்ல இந்த வாசகத்தை சேர்த்துக்கலாம். ஓய்வு நாள் அப்பத்திலிருந்தே இருக்குது. ஓய்வு நாளுக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன் அப்படின்னா இவர் வந்துட்டு ஆதியிலிருந்து இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். இங்க தாவீதுடைய சம்பவத்தை பத்தி பேசுறாரு. பயிர் வழியா போகும்போது அங்க இருக்க ஆட்கள் கொய்து சாப்பிடுறாங்க. யார்? சீஷர்கள். போற வழியில அப்படியே கையில பிச்சு 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 கையில எடுத்துக்கிறாங்க, அப்படியே வாயில போட்டுனே போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏன் டென்ஷனா இருப்பாங்க தெரியுமா? மொத்தம் வழியில போய் நீ பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ, அது அது அங்க இருக்குது. ஆக்சுவலி அப்படிதான் வருது அது. ஆனா இவங்களுக்கு லேவியர் ஆகமத்துல ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ பிறருடைய வயல்களுக்கு போகும்போது, வயல் வழியா போகும்பொழுது கையில பிச்சு சாப்பிடலாம், அருவா கொண்டு போய் நீ அறுவடை பண்ணி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே கொடுத்துருக்கு. ஸோ அவன் கையில பிச்சு சாப்பிட்டது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பிரச்சனையா அவங்க அதை கூட பெருசா கோட் பண்ண கிடையாது. முதல்ல பிரச்சனையை என்ன கோட் பண்றாங்க? ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, இவன் வேலை செய்யறான் அப்படின்னா சிம்பிளா சொல்லி முடிக்கிறார். டே, ஓய்வு நாளுக்காக தான், அதாவது மனுஷர்கள் ஓய்ந்திருக்கணும் தான் ஆண்டவர் ஓய்வு நாளை படைச்சாரு. நீங்க ஓய்வு நாள் அடிச்சுக்கிறத பார்த்தா ஓய்வு நாள் ஆண்டு உண்டாக்கி ஓய்வு நாளுக்காகவே உன்னை படிச்ச மாதிரி பேசிட்டு இல்லடா, மனுஷனை படைச்சாரு, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னை கிளைம் பண்றாரு. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. எவ்வளவு அழகா தன்னை இயேசு பிரசன்ட் பண்றாரு. அதுல இயேசு எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க. தாவீதுடைய சம்பவத்தை பார்த்தீங்களா? அபியத்தார் ஆசாரியனா இருந்த நாட்கள்ல தாவீதும் தன் நண்பர்களுக்கும் ஆபத்து வந்த பொழுது அவன் என்ன பண்றான்? தாவீது அபியத்தார் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தேவ சமூகத்து அப்பங்கள் அவன் சொல்றான், தேவ சமூகத்து அப்பங்கள் தவிர்த்து எதுவுமே இல்லையே எங்களுக்கு, இருந்திருந்தா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்றான். யார்? அபியத்தார் சொல்றான். அதுக்கு வந்துட்டு தாவீது வந்துட்டு, உங்களுக்கு இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரமா, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வாசிச்சா உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். தாவீது அநேக நேரங்கள் பாருங்க, தாவீது எனக்கு வந்து இந்த ஒரு சம்பவத்தில் தாவீது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா தாவீது எப்படிப்பட்ட காரியம் செஞ்ச, எத்தனை பாவத்தில் விழுந்தாலும், அவன் எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும், தாவீது செய்யக்கூடிய காரியங்களில் அவன் அதாவது எப்படி சொல்லலாம், டேவிட் இஸ் வீக்,
டேவிட் ஃபெல் so many டைம். பலமுறை தாவீது விழுந்தான். தாவீது ஒரு பலவீனமான மனுஷன். தாவீது ஒரு சாதாரண மனுஷன். தாவீது பலமுறை தவறுனா, தேவ திட்டத்துக்கு மாறா இஸ்ரவேல் ஜனங்களை தொகை எடுக்கும்படி பிசாசு தாவீதை நிரப்பலாம். இதெல்லாம் உண்மைதான். இது எல்லாத்துக்கும் மத்தியில பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? டேவிட் அண்டர்ஸ்டுட் காட்ஸ் ஹார்ட். தாவீது ஆண்டோட இருதயத்தை நல்லா புரிஞ்சிருந்தான். இப்போ இயேசு கோட் பண்ற எக்ஸாம்பிள் பாரு. மனுஷனுக்காக சாப்பாடா, இல்லை அந்த சாப்பாடை ஸ்பெஷலைஸ் பண்ணி மனுஷன் செத்தாலும் பரவாயில்ல சாப்பாடு வேணும்னு தொடக்கூடாதுன்னு சொல்லுவியா நீ? அந்த எக்ஸாம்பிள் தாவீது எக்ஸாம்பிள் அப்படியே கோட் பண்ணி சொல்றாரு. மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் ஆண்டு படைச்சாரு. இப்போ ஓய்வு நாளை ஸ்பெஷலைஸ் பண்ணி ஓய்வு நாளுக்காக மனுஷன்ற மாதிரி நீங்க ஓய்வு நாள் ஒரு காரணம் காட்டி ஒருத்தனை சாப்பிட விட உடம்பு தடுக்கிறீங்க. நீங்க கோட் பண்ற எக்ஸாம்பிள் பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் இயேசு சொல்றது எல்லாமே. தேவ சமூகத்தை அப்பல் எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஆனா வசனம் இயேசு என்ன சொல்றாரு? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் பெருசு இல்லை அப்படின்றாரு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் பெருசு இல்லை, ஆடையை பார்க்கலும் உன் சரீரம் பெருசு இல்லை. அப்போ நான் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் புரிய வச்சனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நீ என்ன செய்யறன்றது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ ஏன் செய்யறன்றது முக்கியம். உன் இன்டென்ஷன் கத்தர் பார்க்கறாரு. தேவ சமூகத்தை அப்பங்களை எடுத்து சாப்பிட்றது தப்பா? தப்பு. உள்ள யாருன்னா போகலாமா? போகக்கூடாது. அப்படி அப்படி உள்ள போகிற ஆட்கள் எதனா ஆகுமா? கண்டிப்பாக அவன் கத்தர் கொண்டு போட்டுருவாரு. அந்த சட்டத்தை மீறலாமல் மீறக்கூடாது. இப்போ அந்த சட்டத்தை கொடுத்தவர் யாரு? அந்த சட்டத்தை அவர் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னு உனக்கு புரிஞ்சதுன்னா உனக்கு ஆண்டவருடைய இருதயம் புரியுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், பேசிக்கா ரூல்ஸ் இதுதான். அதுக்காக இது இப்படி தாண்டி வாழணுன்ற பேர்ல அதையே காரணம் காட்டி திருப்பி என்கிட்டலாம் பேசாத. ரைட்டா? டே வாய் முன் அமைதியாடுறா, நான் கேட்குறேன், நீ பேசாதடா அப்படின்னு அர்த்தம். பாஸ்டர் வாய் மட்டும் அமைதியாக சொல்லிட்டாரு. அவராக கேட்குறேன்னு என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு பாம்பு இப்படியே வருது பின்னாடி, என்னை கொத்திரும். அவன் பார்த்துட்டான், பாஸ்டர் பக்கத்தில் பாம்பு வருது பாஸ்டர்னு சொல்லலான்னு வரான். ஆனால் நான் சட்டத்தை கீழ்படுகிறேன். பாஸ்டர் சொன்னார், வாய் முன் அமைதியாடுறா, நான் கேட்குறேன், என்ன பண்ணாத நீ பேசாத அப்படின்றது. பேச அமைதியாக இருக்க போகிறேன். எங்கள் பாஸ்டரே செத்தாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்படிய போகிறேன். இது பேர் கீழ்ப்படுதல் கிடையாது, இது பேர் முட்டாள்தனமான அடிமைத்தனம். This is not obedience. This is foolishness. சரியா? அந்த மாதிரி தான் வந்துட்டு யூதர்கள் இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற பேரில் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கை எடுத்து சாப்பிட்டது ஒரு மேட்டரே கிடையாது. அவன் பரிசு சாப்பிட்றான் பத்தியா, அவன் தானே முக்கியம். ஓய்வு நாள் முக்கியம் இல்லை. செவன்த் டேக்காரங்க யாராவது பேசினாங்கன்னா மார்க் 2ஆம் அதிகாரம் எடுத்து காட்டுங்க. மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் படைச்சார். நீ ஓய்வு நாளை ஸ்பெஷலைஸ் பண்ணி ஓய்வு நாளை பெருசாக நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி இயேசுவே சொல்லிடுறார். ராமேன்னு சொல்கிறீங்களே. ஆமாம். அப்போது தாவீது பல நேரங்களில் விழுந்தும் தடுமாறி சறுக்கி பிசாசு அவன் இருதயத்தை நிரப்பி தப்புன்றது தெரிஞ்சும் விசாரம் பண்ணி இல்லை அவ்வளவு காரியங்கள் அவன் பண்ணியிருந்தாலும் கூட தேவன் கொடுத்த கட்டளைகளினுடைய நோக்கம் என்னன்றது கரெக்டாக புரிஞ்சிருந்தது. நான் நிறைய சம்பவ நேரங்களில் கோவப்பட்டிருக்கேன். நான் ஒரு காரியம் சொல்லியிருப்பேன், அதற்கு மாறாக ஒரு காரியம் செய்யணுன்ற அவசியம் இருக்கும்பொழுது செய்ய வேண்டியது என்றா ஏன்டா அப்படி பண்ணுற நீ அப்படின்னா, நீ தான் செய்ய வேண்டாம் சொன்னீங்க அப்படின்னு திருப்பி என்ன கேள்வி கேட்பாங்க. எனக்கு அங்கே தான் நிறைய கோவம் வரும். அப்படின்னு நீ அவ்வளோ பெரிய முட்டாளா, நீ இது செய்யாத நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட. ஆனால் டு வாட் எக்ஸ்ட்ரீம்ன்றது கூட, எந்த எல்லை வரைக்கும் நீ இந்த காரியத்தில் கரெக்டாக கீழ்படியணும், எந்த எல்லையில் நான் சொன்ன காரியத்தை விட அங்கே அது இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியாதா? குழந்தைய அவ்வளோ முட்டாளா நீ? அங்கே தான் வந்து நிறைய கோவம் வரும். அங்கே தான் நிறைய திட்டிருக்கிறேன் நிறைய பேர். ஆண்டவர் சட்டங்களை கொடுத்தார், நன்மைக்காக கொடுத்தார். யாருடைய நன்மைக்காக? மனிதர்களுடைய நன்மைக்காக கொடுத்தார். அந்த நன்மையை பாதிக்கும்படிக்கான ஒரு சில சம்பவங்கள் யதார்த்தமாக நடக்கும் பொழுது அந்த சட்டத்தை நீ மீறுவது தவறே கிடையாது. ஆண்டவர் ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. அந்த சட்டங்களை ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்த மாதிரி தேவ சமூக தப்பங்களை ஆரோனுடைய புத்தர்கள் மட்டும்தான், லேவியர்கள் மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர யாருமே சாப்பிடக்கூடாதுன்றது சட்டம். ஆனால் இப்போ தாவீதின் தன் நண்பர்களும் சாப்பிட்றது வழி இல்லாமல் ஆபத்தின் மத்தியில் மாட்டிக்கிட்டு சாக கிடந்த பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அங்கே அபியத்தார் வீட்டில் இருக்கக்கூடிய தேவ சமூக தப்பங்கள் மட்டும்தான். அப்போ தாவீதுக்கு ஆண்டோட இருதயம் நல்லா புரியுது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை விட நான் உயிரோடு கூட வாழ்றது தான் தேவனுடைய பிரதானமான திட்டமே.
தப்பே கிடையாது, எடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை பாருங்க. மற்றவங்க யாருன்னா இருந்தால் பயந்து இருப்பாங்க. தாவீதுடைய அந்த விசுவாசம் பார்த்தீங்களா? அதை இயேசு கோட் பண்ணி சொல்றாரு, டேய் இவங்க வந்து நிலத்துல பிச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொல்லிருக்கிறியே, ஆண்டவர் கொடுத்த சட்டங்களை மீறக்கூடாதுன்றது உண்மைதான். எந்த எல்லை வரைக்கும் கேட்கிறேன் நான். கண்மூடித்தனமாய் ஒருத்தர் செத்தாலும் சாகட்டும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சட்டத்துக்கு நான் ஃபாலோ பண்ணி தான் ஆவேன். இல்லை, அப்படி இல்லை. நீதிமொழிகள்ல இது நல்லா புரிஞ்சது. சாலமோன் ராஜா சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற ஒருவனை தப்புவிக்க உன்னால் கூடுமானாலும் அவனை தப்புவின்றாரு, காப்பாத்தின்றாரு. அங்க அங்க நீதி நியாயம் பேசிட்டு இருக்காது. ஒரு மனுஷன் உயிரோடு கூட வாழ்ந்து அவன் சாகிறதுக்குள்ள இயேசுவை பற்றி அறிந்து பரலோகம் போறதை விட, இங்க நீதி, நேர்மை, நியாயம், அவன் 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 பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான், அதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. ஒரு மனிதனுடைய ஜீவனை பார்க்கிலும் இந்த உலகத்துல விசேஷமானது, விலையேற பெற்றது எதுவுமே கிடையாது. மனிதனுக்காக ஓய்வு நாளை படைத்தாலே தவிர, மனிதன் ஓய்ந்திருக்கணும், மனிதன் முக்கியன்றதுக்காக ஓய்வு நாளை படைத்தாலே தவிர, ஓய்வு நாள் என்ற ஒரு நாளை உண்டாக்கி அந்த நாளுக்காக மனிதனை படைத்து அந்த நாளை ஆசிரிக்கும்படிக்கு அப்படி கிடையவே கிடையாது. தேவ சமூக தப்பங்களை தேவாலயத்தில் இருக்கக்கூடிய லேவியர்கள் மட்டும் தான் சாப்பிடணுன்ற சட்டம் தான். ஆமா, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது ஒரு ஒழுக்க முறைகளுக்காக ஏற்படுத்துறாரு. அதனால வந்துட்டு ஒருத்தர் சாக கிடக்குறான், சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கா, இங்கே வேற சாப்பாடு தேவ சமூக தப்பங்களை தவிர்த்து வேற சாப்பாடே கிடையாது, அதனால நாங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்றோன்ற பேர்ல ஒரு 4 பேர் சாக விடவா, பரவாயில்ல எடுத்து சாப்பிட்டு தப்பு இல்லைன்னு கொடுத்துடலாம். அதுதான் தாவீது அங்க பண்ணா. அது இயேசு இங்கே மத்தேயு மார்க் 2ஆம் அதிகாரத்துல இயேசு அதை கோட் பண்ணி சொல்றாரு, தாவீது பண்ணா உங்களுக்கு தெரியாதா, நீங்க படிச்சதே இல்லையாடா அதெல்லாம் நீங்க. அப்ப வேதாகமத்தை வந்துட்டு ஒரு பரிசுத்த புஸ்தகமாகவோ ஒரு சட்ட புஸ்தகமாகவோ கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்பிடிச்சிடும், என்ன சொல்லுது அப்படின்னு வாசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன், நடந்த சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்க சட்டங்களையும் முழுமையை வாசிக்கும் பொழுது இது எல்லாவற்றின் வாயிலாக ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன் ஆஃப் காட், தேவன் பங்கு பங்காய் காலம் காலமாய் பூர்வ நாட்களில் முதற்கொண்டு இப்பொழுது வரைக்கும் இந்த பைபிள்ன்ற 66 புஸ்தகம் ஆதியாகமத்திலிருந்து ரீசெண்டா இயேசு வரைக்கும் கடந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரோக்ரஸிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் எப்படிலாம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த வேதத்தை முழுசா வாசிக்கும் போது இது மூலமா ஆண்டவர் தம்முடைய அவருடைய கேரக்டர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி அந்த காட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்காம நீ ஆதியாகமத்தை வெளிப்படுத்துற சேஷனுக்கு வாசத்தை மனப்படமா ஒப்பி 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீ எல்லாம் தேவையே கிடையாது, அவசியமே இல்லை. இனி நிறைய சபைகளில் ஊழியக்காரங்க பண்ற பெரிய கூத்து என்ன தெரியுமா, பாட்டு பாட தெரியும், கீபோர்டு வாசிக்க தெரியும், மியூசிக் வாசிக்க தெரியும், என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜ்ல இருந்தால் ஒரு மீட்டிங் எப்படி நடத்தணும்னு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 வருஷம் வாங்க, 2 வருஷம் இங்கே 2 வருஷம் இங்கே 2 வருஷம் அப்படி வாசனத்தை சொல்லி கையை தட்டு அல்லையே சொல்லு, பாட்டு பாடு, கையை தட்டு பாட்டு பாடு, திருப்பி ஒரு வாசனத்தை சொல்லி வாசனம் இப்படி சொல்லுது பாரு, கத்தரை செய்வாரு, செய்ய பாடுங்க, கத்தரை துதிங்க, இப்படியே மொத்தமாக ஓட்டிடுறாங்க. பால் இருந்தால் தானே சார் வெண்ணெய், பால் இருந்தால் தானே சார் பட்டரு, பால் இருந்தால் தானே சார் இதெல்லாம் தயிர்லாம் எடுக்க முடியும். பால் தான் வந்துட்டு பை ப்ராடக்ட். இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, பால் தான் வந்துட்டு பை ப்ராடக்ட்னா அதுதான் மூலாதாரம். பால் இருந்தால் தான் அதுலேருந்து எண்ணெய் எடுக்கலாம், தயிர், வெண்ணெய், மோர், வெண்ணெய், பட்டர் இல்லை, இதெல்லாம் எடுக்கலாம். இப்போ என் கையில் இருக்கிறதே பட்டர் தான், பட்டர்லேருந்து என்ன எடுக்க முடியும்? இப்போ என் கையில் பால்ன்றது மூலாதாரம் இல்லை, பாலுடைய என் ப்ராடக்ட், அது பை ப்ராடக்ட். என் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய கேர்டு, தயிர் தான் என் கையில் இருக்கு. தயிரில் என்ன எடுக்க முடியும்? ஒன்றும் எடுக்க முடியாது, தயிர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். என் கையில் இது இருந்தால் தான் இதுலேருந்து என்கிட்ட கிட்ட வரும்போது ஏதாவது ஒரு எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்கள், மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஆட்கள், ஃப்ரெண்ட்லேருந்து பேசக்கூடிய ஆட்கள் கிட்ட காட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு 20% இருந்தால் தான் இவங்க அதிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிடைக்கிற வாய்ப்புகளில் சொல்லக்கூடிய சத்தியங்களில் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 2 to 5% காட் அண்டர்ஸ்டாண்டிங், கடவுளை புரிதல், கடவுள் யார் அப்படின்ற புரிதல் ஒரு 2 to 5% அங்கே டெலிவரி ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, ஸ்கூலில் பிள்ளைகளை சொல்கிற மாதிரி தான், டே நீ 80 மார்க்குக்கு நீ டார்கெட் பண்ணாதான்டா அட்லீஸ்ட் ஒரு 70 மார்க்காக ஒன்று கிடைக்கும்டான்பாங்களே, அதே கதை தான். நீங்கள் அந்த கடவுள் யார் அப்படின்ற அந்த புரிதல் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே ரொம்ப பரிசுத்த புஸ்தகமாக மந்திர புக்கு மாதிரி அப்படியே பயந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இல்லாமல் ஒவ்வொரு சாப்டராக வாசிக்கும் போது யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனா, எப்போ எழுதுனா, ஏன் எழுதுனா, என்ன எழுதியிருக்கு, என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, அந்த ஊரில் கலாச்சாரத்தில் பின்னணிகள் என்ன, இந்த இடத்துல இயேசு ஏன் இந்த எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறார், இந்த இடத்துல இயேசு ஏன் தாவீதை பற்றி இங்கே எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறார்,
அதனுடைய வெயிட்டேஜ் என்ன? அதெல்லாம் வந்து நிதானமா வாசிச்சு, ஆராய்ந்து பார்த்து, இதன் வழியாக கடவுள் நம்ம மேல வச்சிருக்க திட்டம் என்ன? நம்ம மேல திட்டம் வைத்திருக்கிற கடவுள் யாரு? அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் தேன் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தை உட்காந்து சும்மா வாசிக்கிறத விட, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுளை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு புரிதல் வரணும்னு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மார்க் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே, பேதுருகிட்ட இருந்து கேட்டறிந்து, கண்டறிந்து அதை எழுதிய மார்க் உம்மை குறித்து எழுதிய காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே பார்த்தோம், வாசிச்சோம். அது மூலமாய் ஆண்டவரே, நீங்க என்ன கன்வே பண்ண விரும்புறீங்க? என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத விட, இது மூலமாய் ஆண்டவர் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, உங்கள நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிருபை தாங்கப்பா. அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஸ்டடி அட்டெண்ட் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. யாரும் மிஸ் பண்ணாம ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கத்த கிருபை தாரும். நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும், தேவனுடைய அன்பும் அந்யோன்யமும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.